இதுவரைக்குமான T20 கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரே போட்டியை 3 முறை விளையாண்ட ஆட்டம் இதுவாகத்தான் இருக்கும். T20 போட்டியில் 212 அடித்து அது டிராவாகி சூப்பர் ஓவருக்கு போய் அது மறுபடியும் டிராவாகி அடுத்த சூப்பர் ஓவருக்கு போய் ரிசல்ட் கிடச்சிது. உலக கிரிக்கெட் வரலாற்றில் பயங்கர ட்விஸ்ட்டும் டேர்னுமா ஒரே போட்டி 3 முறை நடந்தது இதுவாகத்தான் இருக்கும். எக்கச்சக்க சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் நிறைந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான பெங்களூரில் நடந்த 3வது T20 போட்டி தான் அது. வாங்க பேசுவோம். முதல் 2 T20 போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய நிலையில் 3வது T20 போட்டி நேற்று பெங்களூரில் தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ணின இந்தியா முதலில் பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க. ஆரம்பமே இந்தியாவுக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஜெய்ஸ்வால் 4, கோலி 0, சிவம் டுபே 1, சாம்சன் 0 என அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டு போல சரிஞ்சது. பவர் பிளே முடிகிறதுக்குள்ள 22 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா நிலை ரொம்ப பரிதாபமாக ஆயிடுச்சு. முதல் 6 ஓவரில் போட்டி ஆப்கானிஸ்தானோட ஃபுல் கண்ட்ரோலில் இருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பவுலர் அகமதுவின் ஓவரில் அனல் பறந்தது. முதல் 3 ஓவரில் 3 விக்கெட்டை கைப்பற்றி வெறும் 10 ரன்களை மட்டுமே கொடுத்துருந்தாப்புல. இந்தியா அவ்வளோதான், 100 ரன்களை கடந்தாலே பெருசு அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. அதன் பின் கேப்டன் ரோஹித்தோட கைகோர்த்தார் இந்தியாவின் இளம் புயல் ரிங்கு சிங். இக்கட்டான நிலையில் இருவரும் சேர்ந்து சரிவில் இருந்த இந்திய அணியை படிப்படியாக சரிவில் இருந்து மீட்டெடுத்தாங்க. 10 ஓவரில் அதே 4 விக்கெட் இழப்புக்கு 61 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு கியரை மாற்றி ஆடின ஆட்டம் வேற லெவல். முதல் 2 போட்டியில் டக் அவுட் ஆகி விமர்சனத்துக்கு உள்ளான ரோஹித்துக்கு இதில் ஆடியே ஆக வேண்டிய கட்டாய சூழல். மனுஷன் 4 பக்கம் சுற்றி சுழன்று அடித்து துவம்சம் பண்ணிட்டாப்புல. 69 பந்துகளில் 121 ரன்கள் குவிச்சு T20யில் முதல் சதத்தை பதிவு பண்ணாப்புல. அதோடு ஒரு கேப்டனாக அதிக சிக்ஸர்கள் அடித்த பட்டியலில் முதலிடத்தையும் பிடிச்சாப்புல ரோஹித். இதில் முத்தாய்ப்பாக ரோஹித் மேக்ஸ்வெல் மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் 6லாம் அடித்து ரசிகர்களை குசிப்படுத்தினது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதுவரைக்கும் ரோஹித் சர்மா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி நான் பார்த்ததில்லை. ரோஹித்தோடு கை கொடுத்த ரிங்கு சிங்கின் ஆட்டம் மாஸ்டர் கிளாஸ். அதிலும் கடைசி 3 பாலுக்கு தொடர்ச்சியாக 3 சிக்ஸ் அடித்தது கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருந்தது. பினிஷர் ரோலில் நான் எப்போதுமே கில்லிடான்னு சொல்லி அடித்தது மாதிரி இருந்தது. 39 பந்தில் அதிரடியாக ஆடி 69 ரன் குவிச்சாப்புல ரிங்கு சிங். இறுதி வரை இந்தியா அதே 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 212 ரன்களை அடித்தாங்க. இதை தொடர்ந்து 213 அடித்தா வின் அப்படிங்கிற கடினமான இலக்கோட இறங்கின ஆப்கானிஸ்தானுக்கு அருமையான துவக்கம் கிடச்சது. ரஹ்மானுல்லா குர்பாஸ், கேப்டன் இப்ராஹிம் இருவரும் 50 அடித்து அதிர வச்சாங்க. இருவரும் அவுட் ஆனதும் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. ஆனால் முகமது நபி பொலந்து கட்டி டார்கெட்டை நோக்கி பயணிக்க வச்சாப்புல. நபி அவுட் ஆனதும் குல்புதீன் அந்த பணியை கையில் எடுத்துக்கிட்டாப்புல. கடைசி 2 ஓவருக்கு 36 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 19வது ஓவரை வீசின ஆவேஸ்கான் ஓவரில் 17 ரன்கள் அடிக்கப்பட்டது. கடைசி ஓவருக்கு 19 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஓவரை வீச வந்தவர் முகேஷ் குமார். முதல் பால் ஒய்டு, அடுத்தது 6, அடுத்தது டாட் பால், அடுத்தது பவுண்ட்ரி, அதுக்கு அடுத்ததாக சிக்ஸர்னு ஆட்டத்தையே ஒத்தாள நின்று மாற்றிட்டான் மனுஷன் இந்த குல்புதீன். ஸ்டேடியமே அப்செட்டில் உறைஞ்சு போயிடுச்சு. எல்லாம் திகிலோட என்ன நடக்குமோ அப்படின்னு சீட்டு நுணுக்கி நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி 2 பாலுக்கு 5 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. 2 ஓடி 4 ரன்கள் எடுக்கப்பட்டு யாரும் எதிர்பாராத வகையில் போட்டி டிராவில் முடிஞ்சது. அதிரடியாக ஆடின குல்புதீன் 29 பந்தில் 59 ரன் அடித்து களத்தில் கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தாப்புல. இதை தொடர்ந்து ஆட்டத்தை சூப்பர் ஓவருக்கு கொண்டு போனாங்க. முதல்ல பேட்டிங் ஆடின ஆப்கான் முகமது நபியோட ஒரு சிக்ஸர் ஒரு 4ஓட 16 ரன்களை எடுத்தாங்க. இந்தியா சார்பாக பந்து வீசினது முகேஷ் குமார். இந்தியாவுக்கு டார்கெட்டாக 17 ரன்கள் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இந்தியாவுக்கு ரோஹித்தும் ஜெய்ஸ்வாலும் முதல்ல இறங்கினாங்க. முதல் 2 பாலில் சிங்கிள் எடுத்தாங்க. ரோஹித் அடுத்த 2 பாலும் 2 சிக்ஸர்களை பறக்க விட்டு 5வது பாலில் ஒரு சிங்கிள் அடித்ததோட 5 பாலுக்கு 15 ரன்கள் எடுக்கப்பட்டது. கடைசி பாலுக்கு 2 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற நிலைமை எதிர்கொண்டது ஜெய்ஸ்வால். சரி, ஈஸியாக அடித்து வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா கடைசி பாலில் 1 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சது. சூப்பர் ஓவர் மறுபடியும் டிராவாகி சூப்பர் ஓவருக்கு போக வேண்டிய நிலைமை. அடங்கொப்பன் தாமிரபரணியில் தலையை முழுகன்னு ரசிகர்கள் அத்தனை பேரும் கடுப்பாயிட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தால் எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ரோஹித் சர்மா சலிப்பாயிட்டாப்புல. வயசான காலத்தில் எத்தனை தடவை தாண்டா பேட்டிங் பண்ண வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்ப கடுப்பாயிட்டான். இந்த முறை இந்தியா முதல்ல பேட்டிங் இறங்கினது ரோஹித்தும் ரிங்கு சிங்கும். ரோஹித் முதல் 2 பாலில் ஒரு 6 ஒரு 4 அடித்து 3வது பாலில் ஒரு சிங்கிள் எடுத்துட்டாப்புல.
3 பாலுக்கு 11 ரன் எடுக்கப்பட்டது. சரி, அடுத்த 3 பாலில் 10 ரன்னாவது அடிப்பாங்க நினச்சா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 4வது பாலில் ரிங்கு அவுட் ஆக 5வது பால் ஆடின சாம்சன் பாலை மிஸ் பண்ணி கீப்பர்கிட்ட விட ரோஹித் அடிக்கிற எண்டுக்கு வரணும்னு ரன் அவுட் ஆக 11 ரன்களோட முடிவுக்கு வந்தது இந்தியாவோட ஸ்கோர். ரசிகர்கள் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. அட போங்கடா, 11 ரன்னு ஆப்கான் ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாங்க. பட் மறுபடியும் ஒரு டெஸ்ட். இந்த முறை பாலப்போட வந்தது ஸ்பின் பவுலரான ரவி பிஸ்னாய். முதல் பாலில் லாங் ஆனில் 6 அடிக்கும் முயற்சியில் முகமது நபி அவுட் ஆக 2வது பாலில் சிங்கிள் எடுக்கப்பட்டது. 3வது பாலில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அதே லாங் மிட் ஆனில் கேட்ச் ஆனாப்பில் இந்த 2 கேட்சையுமே பிடிச்சது ரிங்கு சிங். ஆப்கானால் 1 ரன் மட்டுமே அடிக்க முடிந்ததால் இந்தியா வெற்றி பெற்றது. சுபம். சப்பா, பேசி முடிக்கிறதுக்கே மூச்சு முட்டுது. T20 போட்டியில் 212 அடித்து அது டிராவாகி சூப்பர் ஓவருக்கு போய் அது மறுபடியும் டிராவாகி அடுத்த சூப்பர் ஓவருக்கு போய் ரிசல்ட் கிடச்சிது. உலக கிரிக்கெட் வரலாற்றில் பயங்கர ட்விஸ்ட்டும் டேர்னுமா ஒரே போட்டி 3 முறை நடந்தது இதுவாகத்தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.